5-6 வருஷமா இப்போ ராகுல் காந்தியை பேசுறாரு, எமர்ஜென்சி மிஸ்டேக் அப்படின்னு இப்போ மற்ற சிலர்னு சொன்னாங்க. எமர்ஜென்சி அதே போல் சீக்கியருக்கு எதிராக 84 நடந்த கலவரங்கள்லாம் தவறு, அதுக்காக மன்னிப்பு கேட்குறோம்லாம் கூட சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் தான். ரெட்ராஸ்பெக்டிவாக நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் இன்றைக்கு தேவையானதுன்னா 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் சில ஆட்சியில் இருக்கும்போது 1-2 தவறு நடந்திருக்குது, தவிர்த்திருக்கலாம், நல்லா அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறது அது நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன். அதில் வந்து இல்லை இப்போ ராகுல் காந்தி சொன்னார்னா அதை கட்சி நிலையை தாண்டி சொல்கிறாரா, தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்கிறாரு. இருந்தாலும் அதை சொல்கிறதுனால அந்த பிரச்சனையில் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க, சரி காங்கிரஸ் கட்சின்னு சிலர் வந்து விரும்பலை, அனைவரும் அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாள் ஆனாலும் அந்த காயத்துக்கு ஒரு மருந்தாகன்னு கருதலாம். அப்படி பார்க்கும்போது எமர்ஜென்சி வாஸ் பெர்ஹாப்ஸ் மிஸ்டேக் ஷுட் ஹவ் பீன் டன் சொல்லும்போது கூட வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எமர்ஜென்சின்றது ஒரு ட்ரெக்கோனியன் ஸ்டெப் இல்லையா, ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு ஸ்டெப்பு. காந்தி எடுத்த ஸ்டெப்பு. அவங்க 1000 நல்லது செஞ்சாலும் எமர்ஜென்சியை ஏற்றுக்க முடியாது யாருமே. கட்சியில் சில பேர் அது விரும்பாமல் கூட இருக்கலாம். இப்போ சிதம்பரம் இன்னைக்கு சொன்னார்னா அது வந்து கட்சியில் விமர்சனம் பண்ணுறவங்க இருப்பாங்க. சிதம்பரம் என்றைக்குமே அவர் கட்சிக்குள்ளேயே சில பேர் எதிராக சொல்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா அவர் இந்த மாதிரி தான், அவர் கொஞ்சம் ஒரு அவுட் ஸ்போக்கன் மேன், தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர். சில நேரத்தை கட்சியோடைய ஒப்பீனியனை தாண்டி கூட ஒரு ஒப்பீனியனாக இருக்கலாம். ஆனால் அதுதான் சிதம்பரம். ஆனால் அவர் ஒரு உள்நோக்கத்தோடு சொல்கிற மாதிரி தெரியல. அதுக்கான விலையும் இந்திரா காந்தி கொடுத்தாரு தானே சொல்கிறாரு. அவரே என்ன சொல்கிறாரு, இதுக்கான விபரீதங்கள் வரும், அதனால் தவிர்த்திருக்கலான்னு தானே சொல்கிறாரு. அது உண்மையிலே அவர் நடந்திருக்கல உண்மையிலேயே.